செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடபாவுன் கோவில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்துடலும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே என்று பாடினார் குலசேகர ஆழ்வார். அப்படி ஏதாவது ஒரு வடிவத்திலே அந்த திருமலையில் எப்போதும் நாம் நிலைத்திருந்து மாட்டோமா என்று பக்தர்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய தன்மை படைத்தது இறைமனம் கமழும் அந்த திருமலை வாசனின் திருவள். ஒரு நாயகியினுடைய பாவத்திலே இருந்து திருமலை வெங்கடவனுடைய பெருமைகளை சொல்லி அவன் மீது தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற நேசத்தினுடைய ஆழத்தை விவரித்து மிகச் சிறப்பாக தங்களுடைய கலைத்திறனையும் இந்த அரங்கத்திலே நாம் ரசிக்க எடுத்து முன்வைத்திருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் கரவொலியின் துணையோடு அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை பரிசாற்றுகிறேன். மிகச்சிறப்பான இந்த ஆடற்கலை அரங்கேற்ற விழாவினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மாணவியர்களிலே அடுத்ததாக நாம் பெற்றோரோடு இந்த அரங்கத்திலே அறிமுகம் செய்து வைக்கவிருக்கின்றவர் மாணவி பிருத்திகா. காஞ்சி ஸ்ரீ பாலக்ஷேத்ராலயா வித்வத் சபையினுடைய மாணவியாக குரு ஸ்ரீமதி தனலட்சுமி பாலமணிகண்டன் அவர்களிடத்திலே முறையாக இந்த பரதக்கலையை பயின்று பல்வேறு ஆலய நாட்டியாஞ்சலி விழாக்கள் மிகச் சிறப்பான முறையிலே தன்னுடைய கலைத்திறன் வெளிர அவர் பங்கேற்று எண்ணிலடங்காத அந்த கலை அரங்கங்கள் தனக்கு கொடுத்த அனுபவத்தின் துணையோடு ஆசானுடைய வழிகாட்டுதலிலே இந்த அரங்கத்தை அரங்கேற்ற நிகழ்வாக அமைந்து மிகச் சிறப்பான முறையிலே நாம் ரசிக்க அதை மெருகூட்டி வழங்கி கொண்டிருக்கின்ற மாணவி பிருத்திகா அனைவருடைய சார்பிலும் பாராட்டுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் உரியவராகிறார். அப்படி தங்கள் மகள் இந்த அரங்கத்திலே பெருமை பெற மிக முக்கிய காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் திரு செல்வகுமார் மற்றும் ராஜேஸ்வரி தம்பதியர். ஒரு மரத்தினுடைய வேர் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. பொதுவாக நாம் மரம் என்று சொன்னாலே அதனுடைய நீண்டு வளர்ந்திருக்கின்ற கிளைகள், இலைகள், அதிலே பூத்து குலுங்குகின்ற மலர்கள், காய்கள், கனிகள் இவற்றை பற்றித்தான் அதிகம் சிந்திக்கிறோம். அவை அனைத்திற்கும் ஆதாரமாயிருப்பது மண்ணுக்குள்ளே தன்னை மறைத்துக் கொண்டிருக்கின்ற வேறுதான். இந்த உலகத்திலே பெருமை பெறுகின்ற எந்த ஒரு பிள்ளைக்கும் அப்படி வேறாக இருந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய பிள்ளைகளை முன்னிறுத்தி பெருமை சேர்க்கக்கூடிய சிறப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பெற்றோர்களாக இந்த அரங்கத்திலே முன்னின்று கொண்டிருக்கின்ற திரு செல்வகுமார் அவர்களுக்கும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பாலக்ஷேத்ராலயா வித்வத் சபையினுடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். உடன் மாணவியினுடைய சகோதரன் தேவேஷ் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இந்த பெற்றோர்களைப் போலவே அத்தனை பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்து அதனாலே பெருமை பெற்றோர்களாக, பாக்கியம் பெற்றோர்களாக உயர வேண்டும் என்று நம் ஆசையை, வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் இந்த அரங்கத்திலே பதிவு செய்து கொண்டு அன்போடு நன்றி பாராட்டுகின்றோம் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் ராஜேஸ்வரி தம்பதியர். பரதநாட்டியம் என்கின்ற உன்னதமான கலைப்படைப்பை கொண்டாடுகின்ற ஒரு கலை அரங்கம் இது. ஏன் அந்த கலை வடிவம் இத்தனை கொண்டாட்டத்திற்குரியதாக, மதிப்புக்கும் மாண்புக்கும் உரியதாக இருக்கிறது என்றால், இறைவனை எடுத்தாடுகின்ற கலை வடிவமாகவும் இறைவனாலே இந்த அகிலத்திற்கு அருளப்பட்ட கலை வடிவமாகவும் அது திகழ்கிறது. சரி, ஒரு கலைதானே. இன்றைக்கெல்லாம் பாடம் படித்தது போக மீதம் இருக்கின்ற நேரத்திலே ஏதேனும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எதிர் வீட்டில் இருப்பவர்களோ பக்கத்து வீட்டில் இருப்பவர்களோ படிக்க தொடங்கிவிட்டால் நாமும் படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பலவிதமான தேர்வுகளிலே ஒன்றாக இன்றைக்கு பரதநாட்டியமும் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஆடல், பாடல் என்கின்ற இந்த இரண்டு கலை வடிவங்களிலும் அறிமுக பயிற்சியாவது நாம் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான மரபு நம்முடைய சம்பிரதாயத்தில் உண்டு. எந்த ஒரு வீட்டிற்கு சென்றாலும் இன்றைக்கும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தையை கூப்பிட்டு மாமாவுக்கு இந்த பாடலை பாடி காட்டு, அத்தைக்கு இந்த ஆடலை ஆடி காட்டு என்று ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தையினுடைய திறமையை வெளிப்படுத்த பெற்றோர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஏற்ற வகையிலே ஒரு சில கீர்த்தனைகளையாவது தெரிந்து வைத்திருப்பது, ஏதேனும் 1-2 பாடல்களுக்காவது ஆட கற்றுக் கொண்டிருப்பது என்கின்ற வகையிலே குறைந்தபட்ச பரிச்சயத்தையாவது இந்த கலையின் சார்பாக பிள்ளைகளுக்கு வழங்கிய காலம் நம் சமூகத்திலே உண்டு. ஏன் அந்த அளவிற்கு கலைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் என்றால், இசை பாடுவதாக இருக்கட்டும் அல்லது நாட்டியம் ஆடுவதாக இருக்கட்டும், இரண்டுமே உங்களுடைய உடலை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏதேனும் உபாதைகள் இருந்தால் அதையும் கூட சீர்தூக்கி சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த இரண்டிற்கும் உண்டு என்பது ஆச்சரியகரமான உண்மை. எந்த ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய சுரப்பி சிறப்பான முறையிலே அவருக்கு சுரக்க வேண்டும் என்பது அறிவியல் உண்மை.
அப்படி ஒரு வளமான பெண்ணாக, பலமான பெண்ணாக அவர் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் பொதுவாக பெண் குழந்தைகளை பாடச் சொல்லுகின்ற ஒரு வழக்கம் பெண் பார்க்கின்ற தருணங்களிலே கூட அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அப்படியெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா என்று கேட்டால் அதை வைத்து என்ன வியாபாரம் செய்ய போகிறாயா என்று கேள்வி பதிலாக வரும். இல்லை என்றால் அவற்றையெல்லாம் கட்டாயமாக நான் கற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்திக்க கூடாது என்று சொல்வதற்கும் வாய்ப்புண்டு. ஆனால் ஏன் அப்படி ஒரு மரபு இருந்தது என்பதற்கு ஆச்சரியகரமான ஒரு உண்மையை மருத்துவர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட போது வியந்து போனேன். எந்த ஒரு பெண்ணினுடைய உடல் வலிமை ஆரோக்கியமாக இருக்கிறதோ அல்லது காலத்திற்கும் அது நிலைத்திருக்கும்படியாக அவருடைய ஈஸ்ட்ரோஜன் சுரப்பி நல்ல முறையிலே சுரக்கிறதோ அவருடைய குடல் இனிமையாக இருக்கும், நடை நளினமாக இருக்கும். இது அந்த சுரப்பியினுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற நம் உடலினுடைய இயல்பான வெளிப்பாடு. ஆகவே அவரை பாடச் சொல்லி பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஆடச் சொல்லி பார்த்தாலே தெரியும் அவர் எந்த அளவிற்கு ஆரோக்கியமானவராக இருக்கிறார், நம் குடும்பத்தை ஆணிவேராக இருந்து தாங்குகின்ற வலிமையோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வார்களாம். இதை ஏன் அதற்கு முன்பாகவே கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், ஒருவேளை அந்த குழந்தைக்கு அது போன்ற ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் இசைபாட கற்றுக்கொண்டால், நாட்டியமாட கற்றுக்கொண்டால் அந்த குறைபாடுகளும் கூட சரியாகி அந்த குழந்தை பூரணமான ஆரோக்கியத்தை பெறுவாள் என்பதற்காகவே இந்த கலை வடிவங்கள் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம் பெற்றோர்களாலே கற்றுக் கொடுக்கப்பட்டது. பாரம்பரியம் மிக்க அந்த முறையை இந்த 3 பெற்றோர்களுமே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தங்கள் குழந்தைகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த குழந்தைகளும் பெருமை பெறுவார்கள். அதனாலே அந்த பெற்றோர்களும் என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கின்ற ஒரு பெருமையை பெறப்போகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இதுவரை மூவருமாக வந்து சிறப்பான நாட்டிய வடிவங்களை எல்லாம் நமக்கு நிகழ்த்தி காட்டினார்கள். இனி தனித்தனியாக வந்து நம் தனித்துவத்தை சிறப்புமிக்க பல நாட்டிய வடிவங்களாலே நமக்கு உணர்த்தப் போகிறார்கள். அதில் முதலாவதாக அன்னமய ஆச்சாரி திருவலை வெங்கடவன் மீது இயற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீர்த்தனை. பார்க்கடலிலே ரத்தினங்கள் வேண்டும், பொக்கிஷங்கள் வேண்டும் என்று அமுதத்தையும் எதிர்பார்த்து தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது அங்கே கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கி பிடித்து உலகத்திற்கு நன்மை செய்தவர் திருமால். அத்தனை ரத்தினங்களின் குவியலாக அவனல்லவா இருக்கிறான் என்று ஆச்சரியகரமான ஒரு பார்வையிலே அன்னமாச்சாரியார் இந்த பாடலை பாடுகிறார். அன்னை யசோதைக்கு அவன் முத்தை போன்றவன், மாமன் கம்சனுக்கு வஜ்ரத்தை போல வலிமையானவன், காளிங்கன் மீது ஆடும்போது புஷ்பராகம் போல் ஜொலிக்கிறான், சங்கு சக்கரம் என்கின்ற ஒளி வீசும் 2 ஆயுதங்களுக்கு நடுவிலே அவன் திருமுக மண்டலம் வைடூரியத்தை போல இருக்கிறது என்று அத்தனை ரத்தினங்களையும் திருமாலின் அவதாரத்திலே பொருத்தி பார்த்து அன்னமாச்சாரியார் ரசிகர் மிக ரசனையோடு நமக்கு எடுத்து சொன்ன ஒரு பாடல் வடிவம். அதை நேர்த்தியாக இந்த அரங்கத்திலே வழங்க வருகின்றார் யோஷ்ண பிரகதி. மகிமல
பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனுடைய பதமலர்களுக்கு அருகிலேதான் அன்னை மகாலட்சுமி அமர்ந்து அவனுக்கு பாத சேவை செய்து கொண்டிருக்கிறாள். உலகத்து செல்வங்கள் அனைத்திற்கும் உரியவளாகிய லட்சுமியே திருமாலினுடைய திருப்பாதங்களின் அருகே குவிந்து கிடக்கின்ற செல்வத்தின் வடிவமாய் அமர்ந்திருக்கிறாள் என்றால் அத்தனை ரத்தினங்களாகவும் அத்தனை பொக்கிஷமாகவும் அவனே விளங்குகிறான் என்பதற்கு இதைவிட வேறு எந்த காட்சி சான்றாக அமைந்துவிட முடியும்? இதை உணர்ந்ததால் தான் அன்னமாச்சாரியர் திருமாலினுடைய பலவிதமான வடிவங்கள் எப்படி நவரத்தின மணிகளாய் ஜொலிக்கின்றன என்பதை இந்த பாடலின் மூடாக நமக்கு அழகுற எடுத்துச் சொல்லி வர்ணித்திருக்கிறார். அதே போல உலகம் அனைத்திற்கும் அவன் ஒருவனே மூல முதல் காரணமாக இருக்கும் போது உலகத்து உயிர்கள் அத்தனையுமே அவனிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்டவைதானே, அத்தனையும் இறைவனுடைய திருவடிவங்களின் பிரதிபலிப்பு தானே. அப்படி இருக்கும்போது இறைவனை முன்வைத்து நாம் நமக்குள்ளே பேதம் பார்ப்பது எந்த விதத்திலே நியாயம் என்று சமூக நீதியை என்றைக்கோ ஆன்மீகத்தின் துணை கொண்டு சாடிய பெருமைக்குரியவர் அன்னமாச்சாரியர். அத்தனைக்குள்ளும் இருக்கின்ற இறைவனை பார்க்கின்ற அவருடைய சர்வ வியாபக பக்தியின் பார்வை மிகச்சிறப்பாக வெளிப்பட்ட ஒரு பாடல் வடிவம்தான் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கின்ற மிக பிரபல்யமான பிரம்ம முகட்டே என்று தொடங்கக்கூடிய பாடல். இறைவன் ஒருவன்தான், அவன்தான் உனக்குள்ளும் இருக்கிறான் எனக்குள்ளும் இருக்கிறான் என்று நம் பக்தி பார்வையை விரிவடைய செய்கின்ற இந்த கலைப்படைப்பை பரதக்கலை வடிவமாக அரங்கத்திலே வழங்க வருகிறார் மாணவி சாய் கிருபா.
బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొకటే బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొకటే బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొకటే తందనానాది 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 అందరికి శ్రీహరి అంతరాత్మ కందువగుణిదికము అందరికి శ్రీహరి అంతరాత్మ హరి అంతరాత్మ శ్రీహరి అంతరాత్మ ఇందులో సంతకుల నిందా ఒకటే ఇందులో
நம் சிந்தையிலே இறைவனுடைய திருவடிவத்தை மிகச்சிறப்பான முறையிலே ஸ்தாபித்து அதனுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றிற்குள்ளும் இறைவனுடைய சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்து மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரணங்களாலும் அந்த இறை வழிபாட்டிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள மிகச்சிறப்பாக இந்த அரங்கம் வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. இன்று காலை தொடங்கி அரங்கத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்குமே விழிகள் நிறைய இறைவனுடைய தரிசனம், செவிகள் குளிர இறைவனுடைய திருநாமம், அதை மனதார கண்டு ரசித்து உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய பாராட்டுக்களாலே இந்த அரங்கத்தில் நின்று இந்த மாணவ செல்வங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆக அவர்களுக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் கூட ஒரு நன்மை பயக்கின்ற விழாவாக மாறியிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை விதி, நாம் எதை செய்கிறோமோ அதற்கு சமமான பலனை நாம் நிச்சயம் எதிர்கொள்வோம். நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். அந்த வகையிலே இந்த நிகழ்வு தொடங்கி நிறைவடைகின்ற வரை நன்மையை மட்டுமே கேட்கவும் பார்க்கவும் செய்யவும் ஒரு நல்ல வாய்ப்பை இந்த விழா நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இதற்கு சமமான ஒரு நன்மை நிச்சயம் நம்மை வாழ்விலே வந்து சந்திக்கும். அதிலே மாற்று கருத்தில்லை. இந்த பொழுதையும் நல்லதாக்கி இனி வரவிருக்கின்ற பொழுதையும் நமக்கு நன்மையாக மாற்றி தந்திருக்கின்ற அற்புதமான இந்த நாட்டிய விழாவிலே அடுத்ததாக காவடி சிந்து குமரக்கடவுளின் பெருமையை மிகுந்த குதூகலத்தோடு நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு துள்ளலிசை பாடல் வடிவம். அழகு தமிழிலே அந்த தமிழின் தனிப்பெரும் தெய்வமாக விளங்கக்கூடிய முருகக்கடவுளை போற்றி பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றி அளித்திருக்கின்ற மிகச்சிறப்பான பாடல் வடிவம். அதை ஆடலாக்கி அரங்கத்திலே சிறப்பித்து வழங்க வந்திருக்கின்றார் பிரித்திகா. அழகு தெய்வமாக வந்து பழனி மலை நீரில் நிற்கும், அழகு தெய்வமாக வந்து பழனி மலை நீரில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாள் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி நீரில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாள் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி நீரில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாள் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி நீரில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாள் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன்.
நம்மையும் அறியாமல் நம்முடைய கரங்களும் கால்களும் தாளம் போடவும் மிகச்சிறப்பான முறையிலே நமக்குள்ளே நுழைந்து நம்மை ஆட்சி செய்த ஒரு மிகச்சிறப்பான கலை வடிவமாக இந்த காவடி சிந்தை அரங்கத்திலே வழங்கி இருக்கின்றார்கள். மாணவிக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் கற்பித்திருக்கின்ற ஆசானுக்கும் அனைவர் சார்பிலும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தனித்தனியாக வந்து தனித்த நடனங்களாலே தனித்துவத்தை நமக்கு உணர்த்திய மாணவ செல்வங்கள் அடுத்த 2 கலை வடிவங்களை ஒன்றிணைந்து வந்து வழங்கி இந்த நிகழ்விற்கு நிறைவு செய்யவிருக்கிறார்கள். அதிலே அடுத்ததாக நாம் கண்டு ரசிக்கப் போவது எல்லோராலும் ரசிக்கப்படும்படியாக, எல்லோருக்கும் பிடித்தமானவளாக, எல்லோராலும் வணங்கப்படுபவளாக, போற்றப்படுபவளாக, அதாவது யார் ஒருவரும் அம்பிகையினுடைய அருளையும் ஆற்றலையும் மறுக்க முடியாது. எல்லோருமே நிச்சயமாக அம்பிகையை போற்றி வணங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்து உயிர்கள் அத்தனைக்கும் மிக பிடித்த ஒரு உறவு, தவிர்க்க முடியாத ஒரு உறவு. தமிழ் பாடல் ஒன்று அழகாக சொல்லும், தாயில்லாமல் நான் இல்லை என்று. பெற்றவள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் நிச்சயமாக சாத்தியமில்லை. ஆகவே அத்தனை உயிர்களுக்கும் எப்படி அதனுடைய அன்னை அன்பிற்குரியவளாகிறார்களோ அதுபோல உலகத்து உயிர்கள் அத்தனைக்கும் உரியவளாக இருந்து எல்லோராலும் வணங்கப்படுகின்ற நிலையிலே அருள்பாலிக்கின்ற அம்பிகையை, அந்த தன்மையை போற்றி போற்றி புகழ்கொடைய ஒரு பாடல் வடிவம் இது. ரஞ்சனி என்கிற வார்த்தைக்கு ரசனைக்குரியவள், விருப்பத்திற்குரியவள் என்று பொருள். பலவிதமான ரஞ்சனி என்று பெயர் வரக்கூடிய ராகங்களை ஒன்று திரட்டி அம்பிகையினுடைய அந்த ரஞ்சகமான தன்மையை போற்றுகின்ற கலை வடிவம் மாணவ செல்வங்கள் அரங்கம் வந்து ஆத்மார்த்தமாக வழங்கி நம்மை மகிழ்விக்கப் போகிறார்கள். रंजनी मृदु पंकजलोचनी मृदु पंकजलोचनी रंजनी मृदु पंकजलोचनी मृदु पंकजलोचनी रंजनी
பாலினி சூனி. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति शितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते. पामर जनपालिनी शून्ये पामर जनपालिनी शून्ये पापविनाशिनी पावनी जनरञ्जनी जनरञ्जनी விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவரதம்மோடு என்ன கூட்டினியே. இது அம்பிகையினுடைய புகழ் போற்றி அபிராம பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியினுடைய 79வது பாடல். எதற்காக குறிப்பிட்டு இந்த பாடலை இங்கே நாம் உச்சரிக்கிறோம் என்றால், அம்பிகையினுடைய வழிபாட்டிலே தன்னையும் மறந்து ஈடுபட்டு அரசனை மதிக்க மறந்தார் அபிராமி பட்டர். அதற்காக கோபித்துக் கொண்ட அரசன் மற்றவர்கள் சொன்னதை கேட்டு இவர் பித்து பிடித்தவர் என்று நினைத்துக் கொண்டார். பொதுவாக சுற்றி இருக்கின்ற உலகத்தை மறந்து யார் ஒருவர் தன் குறிக்கோளிலே கவனமாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் சற்று முன்பின் பேசுவது வழக்கம்தான். சதாசர்வ காலமும் அம்பிகையை சிந்தித்து அம்பாளை தன் ஹிருதய கமலத்திலே போற்றி
சாக்த வழிபாடு செய்கின்ற அளவிற்கு, திதிநித்யா பூஜை செய்கின்ற அளவிற்கு மிக ஆழமாக இருந்தவர் அபிராமி பட்டர். ஆகவே அவர் தன்னை மறந்து தன்னை சுற்றி இருக்கின்ற உலகத்தை கவனியாது அம்பிகையினுடைய வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தது ஆச்சரியமில்லை. அப்படி இருந்தவரை இவர் ஏதோ புத்தி பேதலித்து போயிருக்கிறார் அல்லது அவமரியாதை செய்வதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நினைத்த அரசன் அவருக்கு தண்டனை கொடுக்க விரும்பினார். இன்று என்ன தினம் என்று கேட்டான். மனமெல்லாம் அம்பிகையினுடைய அருள் வெளிச்சம் இருந்ததாலே பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் அபிராமி பட்டர். ஆனால் அன்றைய தினம் தை மாதம் அமாவாசை. நீ சொன்னது போல இன்று மாலை வானத்திலே முழு நிலவு வரவில்லை என்றால் உன் தலை வெட்டப்படும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்போது அவர் பாடத் துவங்கியதுதான் அபிராமி அந்தாதி. 79வது பாடலை பாடிய உடனே அம்பிகை தன் காதில் இருந்த காதணியை கழற்றி ஆகாசத்திலே வீச அது நிலவாக ஜொலித்தது. இன்றைக்கும் கூட திருக்கடையூரிலே அந்த திருக்காட்சி நமக்கு காண்பிக்கப்படுகிறது. எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், எந்த இடத்திலே அம்பிகையினுடைய காதணி கழன்று விழுகிறதோ அந்த இடத்திலே பக்தனின் பக்தி வெற்றி பெறும். ரஞ்சனி மாலா என்கின்ற அற்புதமான இந்த பாடல் வடிவம் ரஞ்சனியாக, ஸ்ரீரஞ்சனியாக, மேகரஞ்சனியாக, ஜனரஞ்சனியாக 4 விதமான ரஞ்சனி ராகங்களின் துணையோடு அம்பிகையை அபிநயித்து பாடுகின்ற மிகச்சிறப்பான ஒரு கலைப்படைப்பு. அதிலே மனம் குளிர்ந்த அம்பிகை ஒரு மாணவியினுடைய காதணியை கிளற்றி அரங்கத்திலே வீசி என் அருள் உங்களுக்கு உண்டு என்பதை பிரத்யட்சமாக இந்த அரங்கத்திலே காட்டி நம்மை மகிழ்வித்திருக்கிறார். இத்தனை சிறப்பு ஏன் இந்த பாடலுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இந்த மாணவிகளினுடைய குருவின் குரு இதை இந்த மாணவிகளுக்கு பயிற்றுவித்திருக்கிறார். குருவருள் இருந்தால் திருவருள் நிச்சயம். இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீமதி தனசுந்தரி அவர்கள் ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த பாடலை பயிற்றுவித்து அவர் ஆசை கூறியதினுடைய அந்த விளைவைத்தான் இங்கே இறைவனுடைய கருணையாக நாம் பார்த்து மகிழ்ந்தோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பரதநாட்டியம் போன்ற தெய்வீக கலைகள் நமக்கு துணை நிற்க வேண்டும். அந்த கலையை கற்றுக்கொண்டு தான் கற்ற விதத்திலே இந்த அரங்கத்தில் மிகச்சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகள் அடுத்ததாக இந்த நாட்டிய அணிவகுப்பின் நிறைவாக நமக்கு வழங்கவிருப்பது தில்லானா என்கின்ற ஆடற்கலை வடிவம். ஆடும் மாணவ செல்வங்களின் பாத அசைவினுடைய வேகத்திற்கும் நேர்த்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அமைந்திருக்கிற தில்லானாவை நாம் கண்டு மகிழவிருக்கின்றோம். கதன குதூகல ராகத்தில் ஆதி தாளத்தில். நாதிர்திர்தீம் தனனதோம் ததரதனி நாதிர்திர்தோம் நாதிர்திர்தோம் ததயில் நாதிர்திர்தீம் தனனதோம் ததரதனி நாதிர்திர்தோம் நாதிர்திர்தோம் ததயில் நாதிர்திர்தீம் தனனதோம் ததரதனி நாதிர்திர்தோம் நாதிர்திர்தோம் ததயில் நாதிர்திர்தீம் தனனதோம் ததரதனி
மதுரகானம் பஜனா முரளி மனோ அரடடே மதுரகானம் பஜனா முரளி மனோ அரடடே மதன கதன குருஹனுதுரம் மதன கதன குருஹனுதுரம் மதன கதன குருஹனுதுரம் இன்றைய நல்லதொரு தினத்திலே அரங்கம் வந்த அனைவருக்கும் பெரும் மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான முறையிலே தங்களுடைய ரங்கப்பிரவேச மகோத்சவத்தை இந்த மாணவ கண்மணிகள் மூவரும் நிகழ்த்தி நிறைவு செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பலமான கரவொலியாலே அந்த குழந்தைகள் சிறுகுடியில் அவர்களை வாழ்த்த வேண்டும். இந்த வாழ்த்துக்களை வார்த்தைகளின் வாயிலாக இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய சிறப்பு விருந்தினரை மேடைக்கு அழைக்கவிருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய அமைதியான ஒத்துழைப்பாலே நிகழ்ச்சியை கௌரவிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வித்வத் சபையினுடைய மாணவ கண்மணிகள் சாய் கிருபா, யோஷ்ன பிரகதி மற்றும் பிரத்திகா ஆகிய மூவருடைய அரங்கேற்ற நிகழ்வை சிறப்பிக்கும் விதமாக வருகை தந்து நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியினுடைய பரதநாட்டியத்துறை விரிவுரையாளர் டாக்டர் ஸ்ரீமதி தனசுந்தரி அம்மையார் அவர்களை அனைவர் சார்பிலும் மிகுந்த மரியாதையோடு மேடைக்கு அழைக்கின்றோம். காஞ்சி பாலக்ஷேத்ராலயா வித்வத் சபையினுடைய நிறுவனர் குரு டாக்டர் ஸ்ரீமதி தனலட்சுமி பாலமணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி சாய் கிருபாவினுடைய தந்தை, யோஷ்ன பிரகதியினுடைய தந்தை மற்றும் பிரத்திகாவினுடைய தந்தை விழாரங்கத்தை அலங்கரிக்க அன்போடு அழைக்கின்றேன். காஞ்சி பாலக்ஷேத்ராலயா வித்வத் சபையினுடைய சார்பிலே இந்த அரங்கேற்ற நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்ரீமதி தனசுந்தரி அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள்.
அடுத்ததாக காஞ்சி பாலக்ஷேத்ராலயா வித்வத் சபையினுடைய குரு டாக்டர் ஸ்ரீமதி தனலட்சுமி பாலமணிகண்டன் அவர்கள் பெற்றோர்கள் சார்பிலே கௌரவிக்கப்படுகின்றார்கள். சிறப்பு விருந்தினரையும் நடனாசானையும் முறையாக கௌரவித்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நன்றி. இந்த ஆடற்கலை நிகழ்வு பரதநாட்டியம் என்கின்ற உன்னதமான கலை பாரம்பரியத்திலே தங்களையும் ஒரு சிறு துளியாக இணைத்துக் கொள்ளுகின்ற மாணவ செல்வங்களினுடைய ஒரு கலை முயற்சி. இதனால் வரை அவர்கள் பயின்றிருக்கக்கூடிய அற்புதமான இந்த கலையை, அதிலே அவர்கள் அடைந்திருக்கின்ற தேர்ச்சியை நீங்கள் எல்லோரும் ரசிக்கும்படியாக எடுத்துரைத்து உங்களுடைய பாராட்டுக்களை அங்கீகாரமாக பெற்றுக்கொண்டு இதுவரை மாணவிகளாக இருந்தவர்கள் இனி கலைஞர்களாக இன்னும் ஆழமான நாட்டியக்கலை பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அதற்கு ஏற்ற வகையிலே இந்த தருணத்தில் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு, சான்றுரைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த கலை உலகினுடைய முன்னவர் அவசியம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைத்துறை வித்தகராக அதை கற்பிக்கக்கூடிய ஸ்தாபனங்களிலே இன்றைக்கு தனித்துவம் மிக்கதாக திகழக்கூடிய தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியிலே அதனுடைய விரிவுரையாளராக பல்லாண்டு கால அனுபவத்தோடு பணியாற்றி இந்த விழாவினுடைய குரு ஸ்ரீமதி தனலட்சுமி அவர்களைப் போல திறன்மிக்க ஆற்றலுடைய ஆடற்கலை வித்தகர்களை உருவாக்கி அளித்திருக்கின்ற பெருமை நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு உண்டு. நீண்ட நெடிய கலை பாரம்பரியம் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர். தன்னுடைய குருவாலே கஸ்தூரி திலக நிருத்திய சரஸ்வதி என்று உச்சி முகர்ந்து பாராட்டப்பட்ட சிறப்புக்குரியவர். பொதுவாக குருமார்களுக்கு எப்போதும் இன்னும் சிறப்பாக தன் மாணவி செயல்பட்டிருக்கலாம், இன்னும் நீ அழகாக ஆடற்கலையை வெளிப்படுத்தி இருக்கலாம் என்று கொஞ்சம் குறை இருந்து கொண்டே தான் இருக்கும். நல்லா பண்ணேன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். இதை சொல்லாத குருமார்கள் இருக்கவே முடியாது. ஆனால் இவருடைய குரு அத்தனை ஆனந்தமாக தன்னுடைய மாணவியை விருது கொடுத்து பாராட்டுகிறார் என்றால் எந்த அளவிற்கு குரு மெச்சுகின்ற சிஷ்யையாக அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு அந்த விருதே உதாரணம். நாட்டியத்திலே ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்று அந்த கலையிலே மிக ஆழமான ஞானமும் அனுபவமும் கொண்டு ஈஸ்வர் நிருத்தியோதயா என்கின்ற ஒரு தனிப்பட்ட கலை பள்ளியையும் ஸ்தாபித்து ஒருபுறம் அரசு இசைக்கல்லூரி, மறுபுறம் தன்னுடைய கலாஸ்தாபனம் என்று இரு களங்களிலும் திறன்மிக்க மாணவ செல்வங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஓர் ஆசிரிய பெருந்தகை டாக்டர் ஸ்ரீமதி தனசுந்தரி அம்மையார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த இனிய காலை வேளையில் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பாலக்ஷேத்ராலயா வித்வத் சபையின் இயக்குனரான திருமதி தனலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் இன்று நடன மணிகளின் தந்தைகளாகிய அனைவருக்கும், பக்கவாத்தியக்காரர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நான் இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ்க்கு தான் என்னுடைய பாராட்டுதலை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே வீக்கெண்டு எல்லாரும் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே ஃப்ரீன்னே சொல்கிறது இல்லை. எல்லாருக்கும் டைம் ரொம்ப தேவையாக இருக்குது. அத்தனை பேர் யாரை கேட்டாலும் பிஸின்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு டைம் ரொம்ப ப்ரீஷியஸ். அந்த டைம் ரொம்ப உங்களுக்கு தேவையாக இருக்குது. ஆனால் அந்த டயத்தெல்லாம் ஒதுக்கி இந்த நடன மணிகளோட ஆட்டத்தை கண்டு மனசார அவங்களுக்குலாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. அதாவது உங்களுக்கு அத்தனை பேருக்கு என்னுடைய முதல் பாராட்டுதல் நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம மனசார பாராட்டணும்னு சொல்லி வந்திருக்கோம். உங்களுக்கு தான் என்னுடைய முதல் பாராட்டுதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரதம்ங்கிற வந்து பாவம் ராகம் தாளம் 3 சேர்ந்தது தான் பரதம். அதில் நிறுத்தம் நிருத்தியம்னு 2 வகை இருக்குது. நிறுத்தம்ன்றது வந்து ஃபுல்லாக கால் ஃபுட்ஒர்க்ஸு, நிருத்தியம்ன்றது ஃபுட்ஒர்க்ஸ் ப்ளஸ் பாவம் 3 சேர்ந்தது தான். இதில் இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த 3 நடனமணிகள் ஆடினாங்க இல்லையா, சாய் கிருபா, யோஷ்ன பிரகதி, பிரித்திகா, இவங்க 3 பேரே இங்கே ஆடிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவியர்கள் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது நிஜமாவே இது அரங்கேற்ற மாதிரியே எனக்கு தோணலை. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆடின மாதிரி தான் இருந்தது. இல்லை 2 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஆன்லைன், இல்லை ஆன்லைன் பேசிக் சொல்லித்தரது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து ஒரு நிறைய பாட்டுக்கு கோரியோகிராஃபி பண்ணுறேன், நிறைய பேருக்கு ஆன்லைன் எடுக்கிறேன்னா நிறைய அவங்கள கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பேசிக்லேருந்து எடுக்கிறதுன்றது ரொம்ப டஃப். அது எடுக்கணும்னா அப்பான் இருக்கும், எடுக்கணுமா அவங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியணும். நம்ம கை கால் காட்டினா அதுங்களுக்கு அந்த கேமராவில் தெரிஞ்சு கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் மாதிரியே சத்தியமாக தெரியல, அவ்வளோ அழகாக. அந்த யார் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஓகே ஆன்லைன் எடுக்கிறது அவ்வளோ டஃப், ரொம்ப பண்ணாங்க. அதே மாதிரி ரெகுலர் ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. 3 பேருமே நான் சொன்ன மாதிரி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த முப்பெரும் தேவியர் ஆடின மாதிரியே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கணேஷ் சார் சொன்ன மாதிரி காத்தால 10:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து 1:15 நம்மளெல்லாம் வந்து அப்படியே இந்த இறை உணர்வுக்கு தான் கண்டிப்பாக கொண்டு போனாங்கன்னு சொன்னோம். அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு, அருமையான நடனம், நம்மளை எல்லாரையும் மறக்க வச்சு. அந்த நிஜமாவே நான் அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம வீட்டில் இருந்தால் கூட இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து எவ்வளோ ஒரு அந்த ஆன்மீகத்தை ஈடுபாடோடு நம்ம எல்லாம் வந்து இறை உணர்வு அனுபவிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக அவரும் சொன்னார், நம்ம டயத்தை நம்ம வந்து எவ்வளோ நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு அருமையான நம்ம, அதாவது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய நம்ம அத்தனை பேர் டயத்தையும் நல்ல விதமாக ஸ்பெண்ட் பண்ண வச்சு அந்த கடவுளுக்கு தான் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அந்த வகையில் இந்த 3 மாணவிகளும் அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு. அதாவது ஒரு ஐட்டம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறுத்த வகையை சார்ந்த அந்த புஷ்பாஞ்சலி ஆகட்டும், அப்புறம் கவுத்துவம் ஆகட்டும், எல்லாமே ஒன்னொன்னு அவ்வளோ ஒரு அழகு விறுவிறுப்பாக ஸ்டேஜ் என்ட்ரானோடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது தேர் வந்து வீதியில் வர்றப்ப நம்மலாம் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருமோ அந்த மாதிரி இந்த 3 மாணவிகளும் ஆடிட்டு வரச்ச அந்த ட்ரெஸ் ஆகட்டும், மேக்கப்பு, ஒன்று சிரிச்சு பண்ணுறது. ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணாதான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அந்த வகையில் அந்த 3 மாணவிகளும் நல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி நல்ல சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகாக அந்த அங்க சுத்தம், அரமண்டி, பாவம் பண்ணுறது, எனக்கு எதை விடுறது எதை சொல்கிறதுனே தெரில. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், தரோவாக நான் என்ஜாய் பண்ணேன். அவங்க பண்ணுற ஒன்னொன்னையும் நான் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணேன். இத்தனை கிரெடிட்ஸும் இந்த மாணவிகள் நல்லா பண்ணுறாங்கன்னா அத்தனை கிரெடிட்ஸும் கண்டிப்பாக தனலட்சுமி தான் போய் சேரும். எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா இந்த அளவு நம்மளை வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திருப்பாங்கிறது நமக்கே நல்லா தெரிய வருது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், யாருமே திரும்பி ஒரு நிமிஷம் கூட டீச்சரை பார்க்கல ஒரு டவுட்ஃபுல்லாக. எல்லாம் எங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால செம்மையாக ரொம்ப அழகாக ஆடிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாணவிகள் வந்து இதோடு இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், அடுத்தடுத்து காம்படிஷன்ஸ்லாம் போய் நல்ல வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அந்த வர்ணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலேயும் அந்த ஆக்சுவலாக அந்த தோடு அவுந்து விழுறது, ஒன்று அவுந்து விழுதுன்னு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வர்ணத்தில் வந்து சஞ்சாரி பண்ணுறப்போ நாயகி வந்து நாயகனை தேடுறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப அழகாக காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு தன் அலங்காரம்லாம் பண்ணி காமிச்சிட்டு அந்த நாயகன் பார்க்க வரப்ப நம்ம அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறா. கடைசியாக நாயகன் வரலன்னொன்னே அத்தனை தோடை கழட்டி போடுறது, வலையில கழட்டி போடுறது எல்லாம் பசங்க பாவமாக பண்ணினாங்க. ஆனால் அந்த உயிர் இல்லாத அந்த நகைகள்லாம் இவங்க பாவத்தில் அசந்து போய் தானாவே ஒன்னா கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்குறப்ப. அதே மாதிரி அந்த ரஞ்சனி பாட்டுக்கும் தோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணுச்சுன்னு சொல்லி அவர் சொன்னார். அபிராமி தோடு கயட்டி போட்டு தான் அந்த பௌர்ணமி வர வைக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, என்னங்க ரொம்ப உக்குற மாதிரி ஒன்னொன்னா கயண்டு விழுந்துது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை அது பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் அதை அப்படிதான் நினச்சிக்கணும். ரொம்ப அழகாக ஒன்றும் அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு ஆடுறாங்க. அந்த நகைகள்லாம் கயண்டு விடுற அளவுக்கு அவங்க அப்படி ஒரு ஆட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நீங்கள் நினைக்கணும். பெரிய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. எதை விடுறது எதை சொல்கிறதுன்னு தெரியல. செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் ரொம்ப அருமை. ஃபஸ்ட்டு அந்த கௌத்துவம், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், வர்ணம், அந்த எல்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாம் பெருமாளுடைய இதுவாகவே அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஐட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல அருமையான பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி பாட்டு ஒழிச்சிட்டே இருக்கு காதில். அதே மாதிரி பாவம், பசங்க 3 அப்படி ஒரு பாவம் அவ்வளோ அழகாக ரசித்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ அவங்களாம் இதோடு நிற்காமல் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும்.
நிறைய வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட முனைப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஷுவரா. ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களோட டெடிகேஷன், ஒரு நல்ல டீச்சரை கொண்டு போய் தேடி பிடிச்சி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த வகையில் அருமையான குரு தனலட்சுமி. காஞ்சி மாநகரத்திலே இப்போ தனலட்சுமி வந்து கொடி கட்டி பறக்கிறான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் யூஎஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அரங்கேற்றம் பண்ணினா என்னன்னு கேட்டால் ஸ்பெஷலாக காஞ்சிபுரத்தில் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தான் எங்களுக்கு வேணும்னே சொல்லி வந்து தனலட்சுமிகிட்ட கற்றுட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல இந்த புகழ் வந்து உலகளவில் பரவுதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் அவ்வளோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும். அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸோட முனைப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. ஒன்று கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறதாட்டும் வர்றதாட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே அங்கே ஓடிட்டு இருக்காங்க. ஒன்னொன்றுக்கும் மாடி இறங்குறது, கீழே இறங்குறது, படி ஏறி ஓடி வந்து பண்ணுறது. அது மாதிரி பின்னாடி பேக் ஸ்டேஜ் அவங்க தான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க நிறைய. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் தான் ஆடுறாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் பின்னாடி ஆடிட்டு இருப்பாங்க நிறைய. அந்த மாதிரி ஒன்று அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, இந்த டெடிகேஷன்னா இந்த அளவு ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. அவங்களுடைய முனைப்பு ரொம்ப முக்கியம். அதே போல் ஈன்ற பொழுதில் பெரித்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்றது வள்ளுவனுடைய வாக்கு. ஈன்ற பொழுதில் பெரித்துவக்கும் தன் மகளை நர்த்தகி என்று கேட்ட தாய் என்ற வகையில் இந்த 3 மாணவிகளும் அவங்களுக்கு அப்படி ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி இவங்கள மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வரணும். ஏன்னா ஒன்று ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அர்த்தம் புரியாம எந்த பாவமும் பண்ண முடியாது. இந்த சின்ன வயசுலயே அந்த பசங்களை வேற விஷயமா டைவர்ட் ஆகாம நல்ல விஷயங்கள் கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி நடனம், பாட்டு, ஏதோ ஒரு கலைத்துறை அனுப்பினாங்கன்னா அந்த பசங்க வந்து டயத்தை எங்கேயும் டைவர்ட் பண்ணாம எப்ப பார்த்தாலும் மொபைல்ல இருக்காங்க, இல்லைன்னா டிவி பார்க்கறது, இதெல்லாம் இல்லாம நல்ல விதமா அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்ல வழிக்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரி வகையில எல்லா பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி கலைகளுக்கு தன்னுடைய பசங்களை கொண்டு வரணும்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த 3 பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குருன்றது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. குன்றது அறியாமை, ரூன்றது போக்குபவர். ஒரு அருமையான குருவை தேடி கொண்டு சேர்த்திருக்கீங்க 3 பேருமே. ரொம்ப சந்தோஷம். அதாவது அவ பண்றதை பார்க்கறச்ச எனக்கு அவ மாணவின்னு சொல்லிக்கிறதை விட அவருடைய குருன்னு நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். தனலட்சுமியை பத்தி எல்லா விஷயமும் அப்படி ஒரு குரு பக்தினா இது ஸ்டார்டிங்லேருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை அரங்கேற்றம் பண்ணியிருப்பதுன்னா 200. ஒரு அரங்கேற்றமும் நான் இல்லாம நடந்ததே இல்லை. எல்லா அரங்கேற்றத்துக்கும் நீங்க கண்டிப்பா வரணும் மிஸ். அப்படி மேலே எல்லாரும் அப்படி குரு பக்தியா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் நிச்சயமா அப்படிதான் இருந்தேன். நான் என்னோட அரங்கேற்றத்தையும் என் குரு முக்கியமா வரணும், அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும்னு நினைச்சேன். அதே போல அதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பா குரு பக்தின்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. அதாவது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை செப்பல், தெளிவு குருவின் திரு நாமம் கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாரு. அதாவது டெய்லி வந்து குருவை போய் பார்க்கணும், இல்லைன்னா அவங்களுடைய வார்த்தையை கேட்கணும், இல்லைன்னா நாமத்தை சொல்லணும், இல்லைன்னா ஒரே ஒரு நிமிஷம் அந்த குருவை நினைச்சா போதும், நீ போட உச்சத்துக்கே போயிடுவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அப்படி ஒரு குரு பக்தி தனாக்கு. அவள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேட்கவே வேணாம். நானே பொறாமப்பட்டிருக்கேன் அவளை பற்றி. நீ எப்படி என்கிட்டலாம் அவ்வளோ வாழ்த்தனை பண்ணுவேன், ஆனால் உன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்படியே அடக்க ஒடுக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கும் நான் பார்த்த ஃபஸ்ட்டு அரங்கேற்றத்தில் பார்த்த அதே ஸ்டூடெண்ட்டு இப்போ வரைக்கும் தனாவோட கூடயே இருக்காங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குரு பக்தி வந்து கண்டிப்பா நம்ம மெச்சியே ஆகணும். அந்த வகையில நல்ல ஒரு குருன்னு சொல்லணும் அவ. அதே மாதிரி நட்டுவாங்க பண்றதாகட்டும், அந்த ஜதி சொல்றது எல்லாமே ரொம்ப நாளுக்கு நாள் மெருகிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனலட்சுமி இன்னும் நிறைய அரங்கேற்றம் பண்ணணும், நிறைய என்ன இப்போ வேர்ல்டெல்லாம் ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும்னு சொல்லி இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா, பக்கவாத்தியம் தான். அது பக்கவாத்தியம் இல்லை, அது பக்காவாத்தியம். அவ்வளோ ஒரு அருமை. இன்னும் பாட்டு நிஜமா மேடம் அப்படி காதில் ஒழிச்சிட்டு, அது நாராயணா, அந்த முருகா எல்லாமே அப்படி காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. மிருதங்கமும் கேட்க வேணாம், வடிவேல் ரொம்ப அருமையா அந்த பாட்டு பாடம் வந்து அனுபவிச்சு பாடினாங்க. மும்பை ஷில்பா அவ்வளோ ஒரு அழகான பாட்டு, நல்லா ரசிச்சு அவங்க ரொம்ப அனுபவிச்சு பாடினாங்க. அப்பதான் அடுத்தவங்க பாவம் நல்லா பண்ண முடியும். அந்த வகையில ரொம்ப அழகான பாட்டு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது வடிவேல்ல எங்க காலேஜில் என் கூடயே இருந்து மிருதங்க வாசிச்சுட்டு இருக்கிறவரு. ஸோ அவரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய வாசிப்பு நான் பிரியமா கேட்டிருக்கேன் நிறைய கச்சேரிகள்ல. இன்னைக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து மோகன், அவரும் எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறப்ப எங்க காலேஜ் தனலட்சுமி காலேஜ் தான். ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறப்ப எங்களுடைய இசைக்கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஜொலிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மோகனோட வாசிப்பு ரொம்ப அருமை, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும்
எல்லாருமே இன்னும் மென்மேலும் நல்ல உலகமெல்லாம் ஜொலிக்கிற மாதிரி வளர்ந்து நல்லா வரணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கவங்களும் சரி, இந்த பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸு, தனலட்சுமி, பக்கவாதியக்காரங்க அனைவருமே நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது கணேஷ் சார். சார் வந்து கேட்கவே வேணாம், அப்படி ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எத்தனை நாள் நிறைய கச்சேரி அவர் கேட்டிருக்கேன் காம்பேரிங். ஒரு டைம் கேட்குறப்ப எனக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் சுடுவேன்னே சொல்லணும். நிறைய நான் சுட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் அதை போய் வீட்டில் போய் தேடும் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப அபிமான காம்பேரிங் சார். ரொம்ப அவருக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேக்கப் வந்து பாபு சார், ஏன்னா எங்களுக்கு ஆஸ்தான வித்வான் மாதிரி தான் அவங்க எல்லாமும். ஏன்னா பசங்களே ரொம்ப அழகா இருக்கு, அதுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு மேக்கப்பு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு அதாவது இறை அருள் இருந்தா மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே பூஜை பண்றப்பே பூ மேல பூ போட்டுட்டே இருந்தார் நடராஜர். ஸோ இது கண்டிப்பா அருமையா நடக்கும்ன்றது நல்லாவே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நிறைந்த வாழ்த்துக்களாலே ஆத்மார்த்தமாக இந்த விழாவை, மாணவிகளை, இந்த நிகழ்ச்சி சிறக்க காரணமாக இருந்த ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி அமர்ந்திருக்கிறார். சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. அவர் சொன்னது போல தங்கள் இசை பங்களிப்பாலே இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றிருக்கக்கூடிய கலைஞர்களை முதற்கண் கௌரவிக்கவிருக்கின்றோம். இனிய இசையாலே, தன்னுடைய அற்புதமான குரல் வளத்தாலே, மிகச்சிறந்த உச்சரிப்புகளாலே ஒவ்வொரு கலை வடிவத்தையும் மெருகூட்டி இந்த அரங்கத்தில் வழங்கிய ஸ்ரீமதி மும்பை ஷில்பா அவர்களை அனைவர் சார்பிலும் பாராட்டி இந்த அரங்கத்திலே கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக மிருதங்க இசை வித்தகர் திரு வடிவேலு அவர்கள். கொஞ்சம் சென்ட்ரா. அடுத்ததாக புல்லாங்குழல் இசை வித்தகர் திரு ஜே மோகன்ராஜ் அவர்கள். அடுத்ததாக இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒப்பனை செய்திருக்கக்கூடிய திரு பாபு அவர்கள், அவருடைய சார்பாக அவருடைய துணைவியார் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் கௌரவிக்கப்படுகிறார். புகைப்படம் மற்றும் காட்சி பதிவுகளின் மூலமாக நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகன்மோகன் போட்டோகிராஃபி நிறுவனம் அனைவர் சார்பிலும் இந்த அரங்கத்திலே கௌரவிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த விழாவினுடைய நாயகிகளாகிய மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. சாய் கிருபா முதலாவதாக பெற்றுக்கொள்ள அரங்கத்திற்கு வருகிறார். பாலக்ஷேத்ராலயா வித்வத் சபையினுடைய சார்பிலே இந்த அரங்கேற்ற நிறைவுக்கான சான்றிதழ் மாணவிக்கு வழங்கப்படுகிறது. Thank you. அடுத்ததாக மாணவி யோஷ்னா பிரகதி.
நிறைவாக மாணவி பிரித்திகா. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்கள், குருவோடு மாணவ செல்வங்கள் ஒரு குழு புகைப்பட பதிவு. மாணவிகள் மூவரும் இந்த நிகழ்வை பற்றிய தங்களுடைய மகிழ்ந்திருக்கின்ற மனநிலையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். Namaskaram and good afternoon to everyone. Today has been a dream come true. Standing here after completing my Arangetram feels like it's unreal. It is a moment that I will cherish forever. And as a curious child, I stepped into my first Bharatanatyam class at the age of 4, and I had no idea that I was beginning a journey that would deeply shape into who I am. After years of learning and growing, I realized how much this classical art form has taught me, not just in dance, but in life as well as through every adavu, jati and abhinayam. I have learned patience and power of expression. This Arangetram is not just my achievement, it's a reflection of many people who have supported and guided me along the way. First and foremost, I bow down with deep gratitude to my Guru, Dhanalakshmi Balamanigandan ma'am. Thank you for your patience, love and guidance. Every moment I performed was built on your years of efforts and blessings. I am truly blessed to be a student. I am extremely honored and humbled to have our chief guest, Dhanasundari ma'am, to grace this occasion, who is also our Guru's Guru. We always need your blessings, ma'am. To my parents, thank you for taking me to classes, rehearsals, and programs, and always cheering me, and for all your endless sacrifices. This day belongs to you as much as it does to me. To the orchestra, flute sir, Ridangam sir, and music ma'am, thank you for bringing life into our every performances. A big thank you to senior dancers and fellow students for your constant support and encouragement and corrections that have helped us perform better. To everyone in the audience who have come here today, friends, families, and well-wishers, and especially to the senior students who have supported me at the backstage, thank you all. A special thanks to Ganesh sir for gracefully guiding the audience through the performances. Thank you all once again from the bottom of my heart. Namaskaram. Respected dignities on the dais, and my dear loved ones, thank you all for your support and blessings on this wonderful occasion. I began this lovely journey when I was around 5 years old. With constant support and blessings from my beloved teacher, Mrs. Dhanalakshmi Balamanigandan, I had my first on-stage appearance at around 5 years. And had my Salang Bujai at the age of 10. This journey has taught me so much of self-discipline and self-elegance. At this juncture, I want to express my heartfelt love and gratitude to my wonderful parents, Mr. Parthiban and Mrs. Geeta Priya, for their unwavering support and tireless efforts in bringing me this far. There were several sleepless long nights and several hours of journey they had to endure to pursue me and to help me pursue my passion for the art of Bharatanatyam. My teacher, Srimati Dhanalakshmi's constant feedback and motivation
helped me shape myself and remain committed to my passion for dance. She is a great inspiration to my journey, and it would not have been possible to come this far without her strong support. Be it our online classes or in-person classes, either in Chennai or Kanchipuram, she was always very thorough and stern with her improvement feedback, which helped us to perform well on every stage we went on. The way she loves us and feels proud of us every time we go on stage is no less than that of a caring and loving mother. Thank you, ma'am, for such love and care. We feel blessed to have you as a teacher. I could also like to acknowledge and extend my deepest appreciation to my brother Kavin Akshwant for all his efforts in helping me with every little thing until this very moment. Along with my family, I had great support from my fellow dance mates who constantly taught me, supported me, and helped me grow. This day marks a new milestone on my journey, and with all your blessings, I am passionately looking forward for more such days to come. Thank you and love you all. And good afternoon to all who have assembling here. Today is my very special day. It's my Arangaitram. I thank my Guru, Dr. Dhanalakshmi Balamanikandan, ma'am. Thank you, ma'am. She has not only taught us Bharatanatyam, she also taught us discipline and very care, ma'am. My Bharatanatyam journey is very beautiful. Started when I was 5 years old. I completed Salanga Pujai in 8 years old, and I completed when I was 8. I cordially thank my father and mother for supporting me, and I would like to thank in my mother tongue. என்னுடைய அரங்கேற்றம் வெறும் ஆரம்பம் தான். இங்கு இந்த அழகான பாரம்பரியத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் ஆசை. தொடர்ந்து கற்றுப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். And thank you very so much. I love you too. Thank you. இன்றைக்கு எத்தனை மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ இது போன்ற இன்னும் மகிழ்வான தருணங்கள் மென்மேலும் அவர்களுக்கு இந்த ஆடற்கலை உலகிலே அமைய வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஆசியும் ஆண்டவனுடைய பரிபூர்ணமான கிருபையும் இந்த ஆடற்கலை உலகத்தை இன்று வரை ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை குருமார்களுடைய நல்ல ஆசியும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த குருவின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினருக்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக இந்த விடுமுறை நாளினுடைய காலை பொழுதிலே அரங்கம் வந்து இத்தனை நேரம் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை ரசித்து ஒவ்வொரு மாணவிக்கும் பெரும் ஊக்கத்தை வழங்கியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். எல்லோருக்கும் மதிய உணவு இந்த அரங்கத்தினுடைய மேல் தளத்திலே நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த விழாவை முழுமையாக சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.